This video sponsored by BuyMode e-shopping app. அனைவருக்கும் ஆரூர் புகழேந்தியின் அன்பு வணக்கங்கள். நாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெண் நாய், அது குட்டி என்றது. அந்த குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த தாய் நாய்க்கு என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய குட்டி நாய்க்கு குறைப்பதற்கு சொல்லி கொடுத்தது. வல்லுன்னு குறைய அப்படின்ன உடனே இது ஒவ்வொரு நாள் ப்ராக்டிஸ் கொடுக்குது. ஒரு நாள் எப்படி நம்ம குட்டி நாய் குறைக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக, நான் சொல்லி கொடுத்தது மாதிரி குறைச்சி காட்டு அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அந்த குட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, மியாவ் அப்படின்னு பூனை மாதிரி கத்துது. ஐயோ, இது நம்மளுடைய ஓசை இல்லை, இது பூனையினுடைய ஓசை, நாம் வல்லுன்னு குறைக்கணும் அப்படின்ன உடனே அது திரும்பவும் என்ன பண்ணுது அப்படின்னா, வாத்து மாதிரி கத்துது. திரும்பவும் அந்த தாய் நாய் சொன்னிச்சு, இல்லைப்பா, இது நம்மளுடைய குறைப்பு முறையே கிடையாது, நம்ம வல்லுன்னு குறைக்கணும்னு திரும்ப குறைத்து காட்டுச்சு. இப்போ நான் அம்மா குறைச்சது மாதிரி நீயும் குறைங்க அப்படின்ன உடனே அது இப்போ பசுமாடு மாதிரி மேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டு, உடனே இந்த தாய் நாய்க்கு நம்ம குட்டி நாய்க்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அந்த தாய் நாய் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போகுது. உடனே அந்த மருத்துவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே குறைச்சி காட்டுங்க அப்படின்ன உடனே அது மியாவுங்கிறது, அது வாத்து மாதிரி கத்துது, மேனு பசுமாடு மாதிரி கத்துது. எப்படின்ன உடனே இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு டாக்டர் கண்டுபிடிச்சிட்டார். உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த குட்டி நாயினுடைய வாயை நல்லா விரிச்சுக்கிட்டு தன்னுடைய கையை உள்ளே விட்டு இந்த மியாவுன்னு கத்துதில் உள்ளே விட்டு பார்த்தா வயிற்றுக்குள்ளே ஒரு பூனைக்குட்டி இருந்தது. அதை டப்புன்னு தூக்கி வெளியில் போடுறார். வெளியில் போட்டவுடனே இப்போ குறைங்க அப்படின்னோடனே இப்போ இது பேக்னு வாத்து மாதிரி கத்துது. உடனே திரும்ப என்ன பண்ணார், வாயை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாத்தை அப்படியே எடுத்து வெளியில் போட்டார். திரும்ப குறைங்க அப்படின்னோடனே திரும்ப இப்போ மேனு பசுமாடு மாதிரி கத்துது. நல்லா வாயை திறந்து அந்த நாய்க்குட்டியினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பசுமாட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் எடுத்து போட்டார். இப்போ குறைங்க அப்படின்னோடனே இப்போ அது வல்லுன்னு நாய் மாதிரி குறைச்சிது. உடனே டாக்டருக்கு மகிழ்ச்சி, கூட்டி வந்த அம்மா நாய்க்கும் மகிழ்ச்சி ஆயிட்டு. நம்மளுடைய குட்டி நாய் கண்டதையும் போட்டு முழுங்கி இருக்குது, அதனால தான் இப்படி சத்தம் வந்திருக்குது அப்படின்ட்டு அம்மா நாய்க்கு ரொம்ப மகிழ்ச்சியாகி அந்த டாக்டர்கிட்டருந்து விடைபெற்று அந்த தாய் நாயும் அம்மா நாய்க்கு இந்த குட்டி நாய்க்குட்டியும் புறப்பட்டு போகிறாங்க. ரோட்டில் நிறைய மனிதர்கள் நடந்து போனாங்க. இப்போ அந்த தாய் நாய்க்கு ஒரு ஆசை, நம்மளுடைய நாய்க்குட்டி எப்படி குறைக்குது அப்படிங்கிறத இந்த மனிதர்கள் எல்லாம் பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா நாய் சொன்னிச்சு குட்டி நாயை பார்த்து, பாப்பா இங்கே அழகாக குறைச்சி காமிங்க அப்படின்ன உடனே இப்போ நாய்க்குட்டி வல்லுன்னு குறைக்காமல் ஹலோ அப்படின்னு சொன்னிச்சு. இது குழந்தைகளுக்கான கதை. ஹலோன்னு சொன்ன உடனே இப்போ குழந்தைகளை பார்த்து இந்த கதையை சொன்ன ஆசிரியர் கேள்வி கேட்டார், அந்த நாய் ஏன் ஹலோன்னு சொன்னிச்சின்ன உடனே எல்லா பிள்ளைகளும் ரொம்ப அற்புதமாக பதில் சொன்னாங்க, அது மனுஷனை முழுங்கிருச்சு சார் அப்படின்னு சொல்லி. இது குழந்தைகளுக்கான கதை. கதையினுடைய ஓட்டத்தில் பதில் சொன்னால் அது ஒரு மனிதனை விழுங்கி இருக்குது, அதனால் ஹலோ சொல்லுது அப்படிங்கிறது தான். பெரியவர்களாகிய நமக்கெல்லாம் இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாய்க்குட்டியை போன்று தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையில்லாதவற்றையெல்லாம் உள்ளே விழுங்கி கொண்டு வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் துன்பப்படுறோம். அதனால் நாம் உள்ளே அனுப்பக்கூடிய விஷயம் நமக்கு தேவையானதாக இருக்கணும், நாம் வெளியில் கொண்டு வரக்கூடிய விஷயம் நமக்கு தேவையில்லாததாக இருக்க வேண்டும். எப்பொழுது தேவையான விஷயத்தை உள்ளேயும் தேவையில்லாத விஷயத்தை வெளியேயும் கொண்டு வரமோ அப்போ நம்முடைய வாழ்க்கை சிறப்புடையதாக அமையும். நன்றி, வணக்கம்.